ரொம்ப ஹெல்த்தியா கினுவா வச்சு ஒரு வெஜிடபிள் பொங்கல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/4 கப் கினுவா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அதோட 3 டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இது தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்ப பிரஷர் குக்கர்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணும்போது அந்த பெருங்காயம் லேசா பொரிய ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல 1 கப் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துட்டு இருக்கேன். இதோட வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கினுவாவும் பயத்தம் பருப்பையும் வந்து சேர்த்துட்டு 3 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 4ல இருந்து 5 விசில் பிரஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கர் நேச்சுரலா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணின இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா கரி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இதுல கொஞ்சமா வந்து ரோஸ்ட் பண்ணின கேஷ்யூ நட்ஸ் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான கினுவா வெஜிடபிள் பொங்கல் ரெடி. இது ஒரு டீடைல்டு ரெசிபி அண்ட் வேரியேஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.